வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். ஓகே. இந்த முறை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஹவு டு ஹேண்டில் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் டாக்ஸிக் பார்ட்னர்ஸ். நமக்கு நம்மளுடைய எல்லைகள், நம்மளுடைய பர்சனல் எல்லைகள், நம்மளுடைய பவுண்ட்ரிஸ் நம்ம எப்படி செட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். as usual நம்ம கூட டாக்டர் அண்ணாதுரை இருக்காரு. அண்ட் இந்த செஷனில் வந்து எங்கள் கூட சேர்ந்து மிஸ்டர் பிரகாஷ் ராவ் இருக்காரு, வளர்ந்து வரும் ஒரு நடிகர். Hello, ஓகே, sir. வணக்கம் ஐயா. Welcome, sir. Thank you for And, having me on board. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாய் கோகிலா இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் டிவி திறந்தாலே அவங்க தான் முதல்ல வராங்க. டாக்டர், as I said, நம்மளுடைய அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், ஓகே, இது வந்து ஆக்சுவலி நம்ம இது ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க கோவின், இது பெரிய டாப்பிக்கு, இது ஆமா, வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு டாபிக். இது வந்து ஹவு டு ஹேண்டில் திஸ் டாக்ஸிக் பார்ட்னர்ஸ், ஆமா. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் நம்மளுடைய பர்சனல் பவுண்ட்ரிஸ் நம்ம எப்படி செட் பண்ணிக்க போகிறோம். ம். ஓகே ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நம்ம என்னென்ன இப்போ நடவடிக்கை எடுக்க போகிறோம் ஆமா. அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். ஓகே. இந்த ரெட் ஃப்ளாக்ஸ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம்ல, அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இந்த டாக்ஸிக் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இதில் வந்து. ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா, ரெட் ஃப்ளாக்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆபத்து அறிகுறிகள். ஓகே, நமக்கு தெரிஞ்சிடும், நமக்கு சைன் தெரிஞ்சிருச்சு, ஆமாம். ஓகே 2 அடி பின்னால் போ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் அப்படி தான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கும், நான் தெரிஞ்சிடும் அவருடைய எண்ணம் என்ன தெரியும். அதே போல் நம்ம ஒரு கணவன் மனைவிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து சில அறிகுறிகள் தெரியும். மனைவி இதை பண்ணுறாங்கன்னே கணவனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும். அதே போல் மனைவி அப்படி தான். கணவன் ஏதாவது பண்ணும்போது அந்த ரெட் ஃப்ளாக்ஸ் இதெல்லாம் வந்து அந்த அறிகுறிகள். சொல்லுங்கள் கோகி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை விட உங்களோட கருத்து அப்புறம் எனக்கு நடந்தது கூட இருக்கு. லைக் அந்த டைம்ல நம்ம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கும்போது நம்மளோட ஏஜ் வந்து கொஞ்சம் யங்கா இருக்கும். ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரியணும், போய் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. ஃபோன் கால்ஸ் அதெல்லாம் வரும். லைக் 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 ஒரு காய் டெஃபினெட்லி ஹில் ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோமே. ஸோ நம்ம வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்டாக பேசுகிற விதமும் நம்மளுக்கு தெரியும், அவர் வேறு மாதிரி பேசுகிற விதமும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் நம்ம போய் ஒரு விஷயம் போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே தப்பு இல்லைன்னா, நீயா பயப்படுறதா, என் ஃபோன் இருக்குதா, நீ எடுத்து பாரு, இதை பாரு, am I talking to the wrong person? நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தானே பேசுகிறேன், நீயா வந்து சஸ்பெக்ட் பண்ணுறேன் என் மேலே. அந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்குது. அவர் உண்மையிலே தப்பு பண்ணுறாருன்னா, ஓ நீ மட்டும் என்ன பெரிய ஒழுங்கா, நீ முன்ன இப்படி தானே செஞ்ச, அப்படி செஞ்ச, he will like throw back to us to save his side, right or not? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இந்த காலத்துல நடக்குது. இந்த காலத்துல நம்ம காலத்துலயும் நடந்துருக்கு. பட் என்னன்னா, நம்ம as a wife or as a girlfriend வந்து கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். ரெண்டாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இதுதான் ஒரு தப்பு செஞ்சிட்டாருன்னு அது ஒரு டாப்பிக்கை வச்சுட்டு அவர் எவ்வளோ நம்ம மட்டம் தட்ட முடியுமோ, இல்லை அவர்கிட்டேருந்து நம்ம தப்பிக்க முடியுமோ, அது செய்யாம உட்காந்து 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா பேசுறோம். சார் நீங்க இது செய்றீங்க, தப்பு இல்லைங்க, ஆனா இது செய்யறது உங்களுக்கு நல்லதா, இதனால நம்மளுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வரும், அது உட்காந்து பேசினா ஐ திங்க் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். Why it is happening? Prakash, you have any idea about it? மேபி ஆரம்பத்தில் நல்லா இந்த ரிலேஷன்ஷிப் போக 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 அவங்களுக்கு நடக்கிற அக்கா சொன்ன மாதிரி பின்னாடி நடக்கிற விஷயங்கள், மேபி சம் இஷ்யூஸ் ஹேப்பனிங், சம் ஃபைட் இஸ் ஹேப்பனிங். ஓவரால் மேபி அந்த இதுல வந்து அவங்க they wanted love from someone. love கிடைக்காத பட்சத்துல அவங்க மனசு மாறி பாதை மாறி. எஸ், கரெக்ட். எஸ். ஸோ இது பர்டிகுலர் நம்ம ஒரு காரணம் வச்சு நம்ம சொல்ல முடியும், ஓ இதனால தான் அது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இட் கேன் பி கலெக்டிவ் ஆஃப் எல்லாமே சேர்த்து ஒரு ரெக்யூமுலேட் ஆகும்போது அந்த மாதிரி வழி தவறுதல் நடக்க தான் செய்யுது. எக்ஸாக்டாக ஒரு காரணம் எடுத்து சொல்லுங்கன்னா இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் பாயிண்ட். அது கரெக்டாக டைசெக்ட் பண்ணி இதான் பின் பாயிண்ட் பண்ண முடியாது. பட் இட் கேன் ப்ரிவென்ட். எப்படின்னா உட்காந்து 2 பேரும் அவங்க 2 பேரும் மட்டும் தான் பேசணும். இப்போ ஒரு தேர்ட் பர்சன் வந்து அந்த லைஃப்குள்ள வந்துட்டாங்கன்னா அப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, தேர்ட் பர்சன் வரவே கூடாது அந்த ரிலேஷன்ஷிப். ஹஸ்பண்ட் வந்து அவங்க 2 பேரும் உட்காந்து மனவிட்டு, இப்ப எப்படி மனவிட்டு எப்படி காதல் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப கல்யாணம் பண்ணி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கும், ஏன் மன விட்டு பேச மாட்டீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க கேட்டதுலேருந்து நான் கேட்குறேன். இப்போ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும், கணவன் மனைவி மட்டும்தான் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை, ஏன் மூன்றாவது ஆள் உள்ள நுழையணும் அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அந்த மூன்றாவது ஆள் வந்து நல்ல எண்ணத்தோடு வராங்க. ஏன்னா இப்போ கணவன் மனைவி ஒரு ஆள் சொல்றது இன்னொரு ஆள் கேட்கலன்ற போது, அப்போ அந்த மூன்றாவது ஆளோட அந்த 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 விஷயம் அவருடைய அந்த இன்டர்வென்ஷன் இருக்கு இல்லையா? ஓகே, அவர் வந்து அந்த இடத்துல ஒரு மென்டரா, ஒரு கவுன்சிலரா,
ஒரு ஒரு நடுநிலையில் இருக்கிறவரா பேசுறதுல வந்து தப்பு இல்லையே. ஆமா தப்பு. அப்ப இந்த இடத்துல அந்த 3வது தரப்புல ஒருத்தர் வந்து நடுநிலை வச்சு உட்கார வச்சு 2 பேருக்கு புரிய வைக்கிற அளவுக்கு ஒருத்தர் பேசினாருன்னா அது வரவேற்க. I always believe in that. Actually, I always believe in that. The third party's point of view is always more valuable compared to the second party's point of view. எஸ் ஏன்னா தேர்ட் பர்சனுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து ஜெனரலா பார்த்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க நம்ம கிட்ட. ஈகிள் ஐ வியூன்னு சொல்லுவாங்களே, ஓவிய பப்பாங்கன்னு அலுவலிச்சு சிக்கல் இருக்கு. ஆனா அது சரியான ஆளா இருக்கு. இதே வந்து கேர்ள், இதே காய்க்கு வந்து ஒரு கேர்ள் பெஸ்டியாவோ இல்ல கேர்ளுக்கு வந்து பாய் பெஸ்டியா இருந்தா அது பெரிய. நான் பார்த்த இதுல வந்து எப்படின்னா கணவன் மனைவிக்கு வந்து சரியான பிரச்சனை. அவங்க அம்மா சைட்ல இருந்து அந்த பொண்ணோட அம்மா சைட்ல இருந்து ஒருத்தருங்க வந்துட்டு இல்லைங்க இது சரி வராது பிரிஞ்சிருங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து எப்படின்னா 3வது தப்பு தான். ஆனா அவங்க நடுநிலைமை வகிக்கலையே. அந்த பொண்ணோட சொல்றதையோ அல்லது ஒரு ஆணோட சொல்றதையோ கதையை கேட்டுக்கிட்டு அவங்க ஒரு முடிவோட வராங்க. அப்ப அந்த பொண்ணுகிட்ட கேட்கும் போது இல்ல அவர் சொல்றதுதான் சரி நான் ஒத்துக்கிறேன். அப்ப அந்த இடத்துல வந்து அந்த சொந்தமா யோசிக்கிற அப்ப 2 பேருக்கும் வந்து மனம் விட்டு பேசுற அளவுக்கு வந்து அந்த 3வது தரப்பு ஆள் வந்து சரியா செய்யல. அப்ப அந்த 3வது தரப்பை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது சரியான ஆள். இன்னொரு அந்த ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ல ஒரு விஷயங்கள் இருக்கு. அடிப்படையில சில விஷயங்கள் வந்து நிவர்த்தி செய்ய முடியாத போது, ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போகும்போது இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமா வரும். whether it's a physical need, okay, a spiritual need, ஓகே, வெதர் இட்ஸ் நமக்கு வந்து மற்ற நிறைய நீட்ஸுகள் இருக்கும். ஃபைனான்ஷியல் நீட்ஸ்னு வச்சுங்க, எல்லா நீட்ஸும் இந்த இடத்துல வந்து கோளாறுகள் இந்த இடத்துல வரும்போது தான் அந்த மனக்குறைகள் வந்து வார்த்தைகளால் வேற விதமாக வரும். ஆமாம், நம்ம கூர்ந்து உள்ளே போகும்போது அடிப்படையில் வந்து இந்த விஷயங்களாக தான் இருக்கும். இந்த பேசிக் நீட்ஸ் வந்து அந்த இடத்துல சரியா இல்லாதப்போ அதை மறைக்கிறதுக்காக வேற குறைகளை சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் நீட்ஸு அது அடிப்படையில் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதாவது அந்த ஃபிசிக்கல் நீட்ஸ்னால் அந்த வெளிப்படையாக நான் சொல்கிறேன், உடல் உறவு மட்டும் கிடையாது, கணவனும் மனைவி கட்டி அணைச்சிட்டு தூங்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஆமாம், இப்போ இது ஒரு ஃபிசிக்கல் நீட்ஸ் இது. ஓகே, அப்போ அதெல்லாம் வந்து அந்த இடத்துல அந்த ஊடலம் இல்லை கூடலம் இல்லை அப்படின்னு இல்லாத நேரத்தில் அதை வெளிப்படையாக தைரியமாக பேச மாட்டாங்க. ஆனால் அந்த வெறுப்பை வந்து அந்த வேற விதமாக என்ன கறியில் உப்பு இல்லை உனக்கு இது கூட சமைக்க தெரியாதா, ஆனால் அதனுடைய அடிப்படை காரணம் வந்து வேறையா இருக்கும். ஆமாம், இதெல்லாம் வந்து அந்த டாக்ஸிக்காக மாறக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கரெக்ட் இமோஷனலி பொசசிவாக இருப்பாங்க. ஓகே, கொஞ்சம் இப்போ உங்களுக்கு வேணாம்னா சொல்லுங்க, பரவாயில்ல எனக்கும் வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் வேற மாதிரியே சொல்லுவாங்க. ஓ உனக்கு பிடிக்காதா இது, இமோஷனல் பிளாக்மெயில் பண்ற மாதிரி போவோம். ஓகே, எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்கல, ஓ நான் நினைச்சேன் எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து இமோஷனல் பிளாக்மெயில். இதெல்லாம் வந்து ரெட் ஃபிளாக் நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல புத்திசாலி உள்ள ஒரு ஆணோ பொண்ணா இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, எச்சரிக்கையா இருக்கணும். ஓகே, ரைட். ஏன்னா நம்ம வாழ்க்கை முழுசா பயணம் போறோம். கரெக்ட். ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் சொல்லுங்க. ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் பயந்துக்கிட்டு we are trying to மேக்கப் போட்டு நல்ல மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து நம்ம நீங்க சொன்ன முகத்துல கழட்டி விடுவது டிவோர்ஸ். சோ மேபி எஸ் அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் வர பிரச்சனைனால தான் இவ்வளவு தூரம் வருது. நீ உண்மையா இரு, நீ யாரு, நீ எப்படிப்பட்டவங்க, நீ என்ன, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, கிளியர் கட்டா இருங்க. கிளியர் கட்டா இருந்தா லைஃப்ல வந்து நம்மளுக்கு பிரச்சனை. இன்னொன்னு வந்து அண்டர்ஸ்டாண்டிங். உன்னால அவருக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்க முடிஞ்சா விட்டு கொடு. ஆமா, விட்டு கொடுக்கறதுல நம்மள we are not going to lose anything. It's born a beautiful family there. True. இன்னொரு ரெட் ஃபிளாக் இந்த பிரச்சனைல வந்து எப்படின்னா, இப்ப கணவன் மணி உட்காந்துருக்காங்க உதாரணத்துக்கு, இவர் 3வது ஆளா இருப்பாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, மனைவிட சொல்லுவாரு, இது இருக்க ஒண்ணுக்கும் புண்ணி கிடையாது, நான் சொன்ன ஒரு கரெக்ட். அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்கள வந்து மட்டம் தட்டுவாரு. ஆமா, அப்ப இது இந்த விஷயமா இருக்கும். அப்ப இப்ப என்னன்னா மத்தவங்க மத்தியில வந்து புட் ஆன் பண்றது. அப்ப அது வந்து உங்களுடைய ஆண்மைத்தனத்தையோ அல்லது வந்து ஒரு கெத்து காமிக்கிற மாதிரி. அதே போல அந்த மனைவி கூட சில நேரத்துல இவரை நம்பவே முடியாதுங்க, 5 மணிக்கு தானே சொல்லி பாருங்களேன், 7 மணிக்கு தான் வருவாரு பாருங்களேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஸோ யூ புட்டிங் சம்படி டவுன். ஸோ இதுவும் கூட வந்து ரெட் ஃபிளாக் தான். கரெக்ட். இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே சரி பண்ணணும். ஸோ எனிவே நம்ம அடுத்த டாபிக்ல சந்திப்போம் டாக்டர். ஓகே, எனிவே கோகிலா அண்ட் பிரகாஷ் ராவ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிபடி.